ஏய் வெளிநாட்டில் இருந்து வேலை பார்க்குறீங்களா பசங்களா, நீங்களும் கேட்டுங்கடா. உங்களுக்கு சேர்த்து தான் சொல்ல. அதே சொன்னேன்னா இப்போ நான் சொல்ல வந்த செய்தியை மறந்துடுவேன். நான் இந்த வீடியோ வந்து எதுக்கு போடணுன்னா இப்போ கடைசியாக இந்த சொல்லி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. எதுக்குண்ணா இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நான் இந்த வீடியோ வந்து எதுக்கு போடுறேன்னா இப்போ கடைசியாக இந்த சொல்லி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எதுக்குன்னா ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன். ரொம்ப சொல்லுவான்ல புஷ்பா படத்தில் ஒரு பிளான் இருக்குது நம்பல, அது மாதிரி இப்போ எனக்கு ஒரு பிளான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோலாம் ஷார்ட்ஸ் வீடியோ தண்டமாக பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், இதை நீங்கள் கேளுங்க. வீடியோ சரியாக தெரியுதான்னு தெரில. இது எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சது பிறகு கடைசியாக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த வருஷம் ஊருக்கு போகலான்ட்டு இருக்கேன். ஏய் வெளிநாட்டில் இருந்து வேலை பார்க்குறீங்களா பசங்களா, நீங்களும் கேட்டுங்கடா. உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த வருஷம் ஊருக்கு போய் ஆட்டு பண்ண வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டில் வந்து என் மாமியார் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆடு கொடுத்தாங்க. அந்த ஆடு வந்து அது ஒரு கதை இருக்குது. அது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அந்த கதையை சொன்னேன்னா இப்போ நான் சொல்ல வந்த செய்தியை மறந்துடுவேன். அதனால் வந்து சரி அந்த கதையை நான் சொல்கிறேன். முதல்ல எங்கள் மாமியார் வீட்டில் வந்து, மாமியானா எங்கள் அக்கா தான், அது பொண்ணை தான் கட்டியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். எங்கள் அக்கா வீட்டில் வந்து ஒரு ஆடு கொடுத்தாங்க. அந்த ஆடு வந்து ஒரு முஸ்லீம் வீட்டு ஆடு. அந்த ஆடு வந்து அறுக்கிறதுக்கு போன ஆடு. அது வந்து வெள்ளிக்கிழமை வந்து அறுக்கிறதுக்காண்டி வச்சுருந்தாங்க அந்த ஆடை. இல்லை வெள்ளிக்கிழமை வந்து குட்டி போட்டுட்டு இருந்த ஆடு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் அறுக்கிறதுக்காண்டி வச்சுருந்த ஆடு. இது வெள்ளிக்கிழமை வந்து குட்டி போட்டதுனால அதை வந்து குட்டியும் ஆட்டையும் எங்கள் அக்கா வந்து ஓட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. அது வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் அக்கா இப்போ எங்கள் அக்கா வீட்டில் தான் இருந்துச்சு. அதே எங்கள் அம்மா போய் இங்கே இருந்து தஞ்சாவூருக்கு போய், நாகப்பட்டினத்துலேருந்து தஞ்சாவூர் போய் கார் எடுத்துகிட்டு போய் அந்த ஆடு குட்டியெல்லாம் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது எங்கள் வீட்டுக்கு வந்தது பிறகு அது நிறையா குட்டி போட்டு, ஆடு அதோட குட்டி போட்டு நிறையா ஆயிடுச்சு. இப்போ ஒரு 6 உருப்படிகிட்டே இருக்குது. அதனால் ஓகே, இப்போ என்ன சொல்ல வந்த கதையை சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஊருக்கு போயிட்டு நான் வந்து ஆடு பண்ண வைக்கலான்னு இருக்கேன். ஆட்டு பண்ண வைக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இல்லை இப்போ இந்த பிளானை கேன்சல் முதல்ல சொல்கிறேன். முதல்ல ஊருக்கு போயிட்டு நான் வந்து விவசாயம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் சவுக்கை போடணும். ஏன்னா இந்த கஜா புயல் அடித்ததால் இருக்கிற சவுக்கை பூரா காலியாகிட்டு. அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்டில் இருக்கும், ஃபாரஸ்ட்டு கடற்கரை ஓரத்தில் இருந்துச்சு. தடியெல்லாம் நல்லா ஆட்டையை போட்டு திருடி ஆட்டோவுக்கு போட்டோம். இப்போ போட முடியாது. அதனால் என்ன பண்ணணுன்னா, சொந்தமாக முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா சவுக்கையை போடணும். சவுக்கையை போட்டுட்டு சவுக்கை வளர்ந்தது பிறகு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆட்டு பண்ண வைக்கணும். ஆடை வளர்த்து அதில் நிறைய கிடா குட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு